காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடுமாறு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மத்திய அரசுக்கு அளிக்கப்பட்டிருந்த 6 வார கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது. தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் நேற்று கூடி விவாதித்தனர். இதில் மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவதா என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். இருப்பினும் இந்த விவகாரத்தை மீண்டும் உச்சநீதிமன்றம் கொண்டு செல்ல உள்ளதாகவும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிடுமாறு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் ஜெயக்குமார் கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அதாவது தீர்ப்பிலே மேலாண்மை வாரியம் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி நீரை முறைப்படுத்தும் குழுதான் அது தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எந்த வகையிலும் இது மாற்றம் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலை. எனவே அந்த நிலையை நாங்கள் மீண்டும் எங்கே தீர்ப்பு வழங்கினார்கள் உச்சநீதிமன்றத்திலே அதே இடத்திற்கு இந்த மத்திய அரசு அமைக்காதது குறித்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே செல்ல இருக்கின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் எதுவும் தெரிவிக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டபோது, தீர்ப்பு நிறைவேற்றப்படவில்லை என்றால் தீர்ப்பை கொடுத்தவர்களிடம் செல்வதுதான் சட்ட வழிமுறை என விளக்கம் அளித்தார்.